எனக்கு என்ன என்ன எல்லாருமே விழுன்றாங்க. அப்புறம் என்னமோ செக்ஸியா முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதோட அடிக்ஷன் உலகத்துல இருக்க முடியும்? எனக்கு புரியல. ஒரு அழகான பெண், என் மகள், அவ யாரோ ஒருத்தி அழகு லட்சணமா இருக்கா. அவ வந்து ஒரு 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 கேவலமான ஓத்தங்கம்மா ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அவ உதரெல்லாம் கடிச்சுக்கிட்டு ஊ ஈ அப்படின்னு சொல்றாள. நண்பர்களை, இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்துல இருக்கான்னு கேட்கிறேன். என்னையா செய்யற தப்ப செஞ்சுட்டு அப்புறம் என்னத்த மன்னிப்பு மயிறு. ஒவ்வொரு விஷயத்திலயும் பேசுவான், மன்னிப்பு காப்பான். ஓத்தாங்கிறவன் யாரா பேசுற நீ? ஏய், உங்க அம்மா ஒரு தாய் தான்டா. உங்க அம்மா ஒரு தாய் தானே. நீ எப்படிடா பேசுவ? அவன் எல்லாருமே பேசுறான். ஏன்டா நீ குடிகாரன் நீயே சொல்லிட்டியாடா? ஏன்டா எவனா தான் செஞ்ச தப்ப சொல்லுவானாடா? பப்ளிக்கா பேசுறியே. பப்ளிக்கா நான் குடிகாரன், நான் எவ்வளோ குடிப்பேன், என்னுடைய குடிதான் அப்படிங்கிறானே. எவ்வளோ கேவலமா இல்லை? நீ எவ்வளோ தெனாவட்டா பேசியிருக்க. அப்பா உனக்கு அவ்வளோ பண திமுரு. டேய், திருப்பி சொல்கிறேன். அவரை பற்றி நான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னமும் பேசுவேன். நானும் திருப்பி மன்னிப்பு கேட்பேன். அவர் எப்படி மன்னிப்பு கேட்டால் நானும் கேட்பேன். இனிமேல் அவர் பேசிட்டு மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதே மாதிரி திருப்பி நான் மன்னிப்பு கேட்பேன். சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க பொது மேடையில் தப்பாக பேசிட்டு திருப்பி மன்னிப்பு கேட்கறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது கேவலமா இல்லை? தான் மலத்தையே திங்கிற மாதிரி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ அசிங்கமாக பேசக்கூடாதுங்க. யாரையுமே இப்போ ஒருத்தன் பேசக்கூடாது. ஒரு ஆளை விட்டு வைக்கலன்னு சொல்கிறேன். இளையராஜா கால் தூசி வருமா? அவன் பாட்டு இல்லாமல் இன்னைக்கு எவன்டா தூங்கியிருக்கான்? இன்னைக்கு எவனும் தூங்கல. சின்ன குழந்தைல ஆரம்பிச்சு பெரிய வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சரி அடிக்க முடிஞ்சிருக்கான் அந்த ஆளை. வயசு என்ன? அவருக்கு மரியாதை கொடுக்க மாட்டான். உன்னால மரியாதை இதுலேருந்தே உன்னுடைய வளர்ப்பு தெரியுது இல்லை? ஒரு ஆளுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு. அவனை தங்கத்தட்டில் தாம்பாட்டில் வச்சு நாங்கள் கொஞ்சிக்கிட்டு இருக்கோம்டா. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவனுக்கு பதவி கொடுத்துருக்கியா? சும்மா கொடுத்தாங்களா? சும்மா யாருக்கும் கொடுக்கல. மோடி அவருக்கு பதவி கொடுத்துருக்கு. அந்த மனுஷனை போட வாடான்னு பேசினாரு. யார் இவன் யார்? இவனெல்லாம் ஒரு ஆளா? காரி துப்புவாங்க. இவன் முதல்ல நல்ல படமே எடுக்க தெரியாது. இவனுக்கு சினிமா பற்றியே தெரியாது. இவன் இசையை பற்றி, இளையராஜாவை பற்றி இவன் எப்படி பேசுவான்? எவ்வளோ தில்லு இருக்கு உனக்கு? இவருடைய போதைக்கு வந்து இளையராஜா பாட்டு தான் ஊறுகாயாம். ஏன்டா நீ குடிகாரன் நீயே சொல்லிட்டியாடா? ஏன்டா எவனா தான் செஞ்ச தப்ப சொல்லுவானாடா? ஏய், எனக்கு இந்த பழக்கம் இருக்கு, ஒரு தம் அடிக்கிறேன். சாதாரணமாக பொண்டாட்டி வீட்டுக்கு போனால் கூட ஒரு தம் அடித்தா கூட வாயை கொப்பளிச்சுட்டு போயிடுவான். பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பப்ளிக்காக பேசுறியே. பப்ளிக்காக நான் குடிகாரன், நான் எவ்வளோ குடிப்பேன், என்னுடைய குடிதான் அப்படிங்கிறானே. எவ்வளோ கேவலமா இல்லை? ஏண்டா சாதாரண ஒரு ஒயின் ஷாப்பில் ஒரு கோட்டரை வாங்கிட்டு போயிட்டு மறைச்சு கொண்டு போய் ஓரமாக போய் ஒருத்தன் குடிக்கிறான். அவன் உடல் சோர்வுக்கு நீ எவ்வளோ தெனாவட்டா பேசியிருக்க. அப்பா உனக்கு அவ்வளோ பண திமுரு. டேய், திருப்பி சொல்கிறேன், என்னோட நீ சின்னவன். இளையராஜாவை தொடாத. தொட்டவன் ஒரு பேரும் விளங்கலை. இன்னைக்கு வரைக்கும்டா, விடுதலை வரைக்கும் பாரு. அவன் மியூசிக்கை அடிச்சே வேற யாராவது ஒரு ஆள் காமிடா. அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை திருப்பி அடிக்க முடியுமா? வர சொல்றா. எவனா இருந்தாலும் சேலஞ்சுக்கு வர சொல்றா. இல்லை, அவ்வளோ பெரிய மனுஷனை போட வாடான்னு ஒருமையில் பேசுறாரு. இவெல்லாம் ஒரு ஆளு, இவெல்லாம் பேச்சு அதெல்லாம் கண்டுக்க மாட்டாருங்க. ஏங்க, எப்பேற்பட்ட பதவி கொடுத்ததுக்கு அவர் அலட்சியமா இருந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. இளையராஜா வார்த்தையை திறந்துட்டாருன்னா போறோம், ரசிகர் பந்து ஆடிடுவான் அந்த ஆளை. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அவனை பந்து ஆடிடுவான். எங்களுக்கு அது அவசியமே இல்லைங்க. அவன் மகான். நாங்கள் அவனை இறைவனை பார்க்குறோம். இறைவனுக்கு லெவலில் இளையராஜா நாங்கள் வச்சுருக்கோம். சரி, இந்த மாதிரி பொது மேடையிலையும் பெண்கள் இருக்காங்க, மேடைக்கு கீழேயும் பெண்கள் இருக்காங்க. அசிங்கமாக பேசுகிறவங்கள என்னமா எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இவன்லாம் ஒரு மனுஷன். இவன் ஆளு காரி தூணு துப்ப வேண்டாம். ஜனங்க இவன் சேனலே பார்க்க மாட்டாங்க. இவன் பேசினாலும் இவனும் பார்க்க மாட்டான். இவனை போய் பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். இவன் ஒரு ஆளா? இளையராஜாக்கு கால் தூசி கூட வரமாட்டான். கால் தூசி கூட. இப்போ வேணும்னா திருப்பி சொல்கிறேன், நீ செஞ்ச தப்புக்கு போய் இளையராஜா காலில் கழுவி கும்பிட்டுட்டு வந்துரு. மரியாதை உனக்கு, அதுதான் உனக்கு மரியாதை. இதுலேருந்தே தெரியுது உன் வளர்ப்பு, உன் அப்பா எப்படி வளர்த்துருக்கான்ட்டு, உன் குடும்பம் எப்படி இருக்குன்னு இதுலேருந்தே தெரியல. ஏன் ஒரு வயசில் பெரியவன், ஒரு வயசு பெரியவனா தான் அந்த மரியாதை கொடுக்கணுயா நம்ம. அந்த ஆளுக்கு வயசு 80யா. சிங்கம் மாதிரி இன்னைக்கு நடந்து வரான். எத்தனையோ கேஸ் போட்டாலும் ஜெயிச்சு அடித்து மேலே வந்துட்டான். இன்னைக்கு பதவியிலையும் மேலே வந்துட்டான். அவனை மாதிரி திருவாசகம் எழுத முடியுமாடா? சினிமா பாட்டும் எழுதுனான், திருவாசகமும் எழுதுனான், இன்னும் எழுதுவான். அவன் கால் தூசிக்கல.
நான் வேற மாதிரி பேசிடுவேன். நான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கேன், அதனால மரியாதை கொடுத்து பேசுகிறேன். தயவு செய்து நீ ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுக்கிட்ட, ஏற்கனவே பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்ட, இப்போ இந்த ஆள் பேச்சுக்கு மன்னிப்பு கேட்கலன்னா உனக்கு வந்து மக்கள் மன்னிக்க மாட்டான். நீ எல்லாம் இனிமேல் வேலை உருப்பிட முடியாது, உருப்படுறதுக்கு வழி இல்லை, உன் குடும்பமும் உருப்படாதா. தயவு செய்து சொல்கிறேன், நீ இளையராஜா போய் ஒரு தாம்பாளத்தில் காலை வச்சு அவரை உட்கார வச்சு பாதத்தை கழுவுடா, கழுவுடா, கழுவுடாதாண்டா உனக்கு அந்த பாவம் தீரும். இல்லை 7 ஜென்மத்துக்கும் உன் குடும்பத்துக்கு தொடரும்டா. ஐயா இந்த மாதிரி தொடர்ந்து சினிமா துறையில் இருக்கவங்க பொது மேடைகளை அசிங்கசியமா பேசுறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இல்லை? ஏண்டா ஒரு மேடையில் போய் அனாவசியமாக பேசியிருக்கேடா, அறிவு இல்லை? உன் வீட்டில் எப்படி இதுலேருந்து உன் குடும்பத்தை பற்றி தெரியல, எனக்கு உன் வளர்ப்பு தெரியல, நாளைக்கு உன் பிள்ளை எப்படிடா வளரும்? ஏடா பொது மேடையில் எப்படிடா பேசுவேன் நீ? வயிற்று எரியுது, பேசுறதுக்கு எப்படிடா மனசு வரும்? ஏண்டா உனக்கெல்லாம் நீ எல்லாம் சோறு திங்கிற, என்னடா திங்கிற? ஏண்டா நீ பாட்டு அவர் பாட்டை படித்தாதான்டா தூக்கம் வரும் குழந்தைகளுக்கு, அவர் பாட்டை கேட்டாதான் சில பேருக்கு சக்தி வரும். சாதாரண வண்டி ஒரு டிரைவர் வந்து அவர் பாட்டை கேட்டா தான் தூக்கம் வரும். ஆனா மிஸ்கினுக்கு வந்து அவர் பாட்டை கேட்டா தான் குடியார பையன் எங்க பேசுறீங்க? நான் சொல்றது இந்த சாதாரணமா ஒரு கஷ்டம் வரும்போது எந்த சாமி பாட்டா இருந்தாலும் சரி, சினிமா பாட்டா இருந்தாலும் சரி, காதல் பாட்டா இருந்தாலும் சரி, சோக பாட்டா இருந்தாலும் சரி, சந்தோஷ பாட்டா இருந்தாலும் சரி, துக்க பாட்டா இருந்தாலும் சரி, என் தலைவர் ராகதேவன், அவனுக்கு தெரியாமையா இசைஞானி ராகதேவன் எத்தனை பட்டம் கொடுத்துருக்காங்கய்யா, எத்தனை பட்டம், 1 ஆ 2 ஆ? டேய் நீ வாங்கியிருக்கடா, எப்படா பேசுவேன் என் தலைவனை? டேய் நாங்கள் விட மாட்டோம், அவர் பின்னாலே நாங்கள் ஒரு கூட்டம் இருக்கோம். அவர் மன்னிப்பு கேட்டாரு. என்னையா செய்யற தப்ப செஞ்சுட்டு அப்புறம் என்னத்த மன்னிப்பு மயிறு? என்னையா பேசுறீங்க மன்னிப்பு? வயது விசேஷம் வேண்டாம். ஏயா வயசானவங்கள கையா காலில் கும்பிட்டு வணங்குறோம், அம்மா அப்பா காலில் தொட்டு கும்பிட்டு நம்ம வெளியே போகிறோம். அப்படி வயசான நம்மளுடைய தமிழகத்தில் பண்பாடில் இவன் பேசுவானா, ஒன்றும் பேசுவான், ஒவ்வொரு விஷயத்துலையும் பேசுவான், மன்னிப்பு காப்பா. என்னடா இது, என்ன இது? அப்போ சினிமா நடிகர் சங்கம் என்னையா பார்த்துட்டு இருக்கு? ஒரு நடிகரை விமர்சிக்கிறான், ஒரு நடிகையை விமர்சிக்கிறான், 2வது வார்த்தையை விடுறான் பாரு. நான் எனக்கு அந்த மெட்ராஸ் வார்த்தைன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த ஒவ்வொரு ஆட்கள் பேசுவாங்க, அந்த வார்த்தையை பேசுன கேவலமா இருக்கு. இருந்தாலும் மக்கள் கண்டி நான் சொல்றேன், ஓத்தாங்கிறவன் யாரா பேசுற நீ? ஏய் உங்க அம்மா ஒரு தாய் தான்டா, உங்க அம்மா ஒரு தாய் தானே, நீ எப்படிடா பேசுவ? எப்படி பேசுவ நீ? இனிமே நீ வயசானவங்களை பேசினாலோ இல்லை பெண்களை பேசினாலோ வேற விஷயத்துக்கு வராத, உன் வேலை உண்டு, அதை மாத்திரம் பார்த்துக்கோ. அனாவசியமாக நீ போனேன்னா இனிமே சட்டப்படி உனக்கு நடவடிக்கை. ஏற்கனவே நடவடிக்கை எடுத்த கதி என்னன்னு தெரியும். அவன் 10 வருஷம் அல்லோட போட்டிருக்கான் கோர்ட்டுக்கு போய். உன்னை ஏற்றுறதுக்கு எனக்கு 1 நிமிஷம் ஆகாது. எல்லா அரசியல்வாதிக்கும் நான் பழக்கத்தில் இருக்கேன். மிஸ்கிந்து எல்லாத்தையும் பேசிட்டு சாரி நரல, நான் இவ்வளோ நேரம் பேசிட்டேன், தயவுசெய்து மிஸ்கிந்து நீ தப்பாக நினச்சிக்கிற, சாரிடா செல்லம், போருமா? நானும் அதே நீ எப்படி பேசுனியோ அதே நான் பேசியிருக்கேன். நீ எப்படி சாரி கேட்டேன் அதே மாதிரி தான் நான் சாரி கேட்குறேன். சாரி செல்லம்,